நேத்து தாங்க சொன்னாரு எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு போடி அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் இது மூணும் சேர்ந்துச்சுன்னா 35% வாக்குகளை வாங்குமா. ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே திமுக தான். திராவிடம் வெல்லும், அதை காலம் சொல்லும் அப்படின்னு பஞ்ச் டயலாக் அடிச்சிருக்காரு. வணக்கம் தோழர்களே. அடுத்தடுத்து கருத்து கணிப்புகள் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 2026 தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல்ல யார் வெற்றி அடைவார்கள், யார் ஆட்சி அமைப்பாங்க, யார் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி அடைவாங்க அப்படின்னு பல கருத்து கணிப்புகள் இப்போ ஒரு வாரத்துக்குள்ள வந்து விழுந்திருக்கு. இதுல நம்ம அண்ணன் விஜய் அவர்களுடைய கனவுல டன்னு கணக்குல மண்ணள்ளி போட்டிருக்குன்னா பாத்துக்கங்களே. நேத்து தாங்க சொன்னாரு எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு போடி அப்படின்னு அனுப்பிட்டாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? எல்லாம் இந்திய அளவுல இருக்கிற பத்திரிகைகள் தமிழ்நாட்டினுடைய 2026 தேர்தல் குறித்து ஆர்வத்தோடு கருத்து கணிப்பை எடுக்கிறாங்க. ஏன்னா இப்ப கரூர்ல ஒரு மிக முக்கியமான துயர சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அரசியல்ல பல விஷயங்கள் பேசு பொருளாயிருக்கு. இதுக்கு பிறகும் ஆழக்கூடிய திமுக ஆட்சிக்கு வருமா? இவ்வளையும் செஞ்சுட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு அலையிற தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வருமா, அல்லது பாஜக அதிமுக கூட்டணி வருமா என்று வெலாவாரியா பேசியிருக்கு கருத்து கணிப்புகள். டிஃபரண்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. இந்திய அளவுல பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, அடிச்சு ஆடுற ஒரு பத்திரிகை தி பிரிண்ட். அந்த பத்திரிகை 2,90,000 பேருக்கிட்ட கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மட்டும். ஒரு தொகுதிக்கு 2,500க்கு மேற்பட்டவரோடு கலந்துரையாடி பல கேள்விகளை முன்வைத்து அந்த தொகுதி குறித்த நிலவரம் குறித்து யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரும். எல்லா கருத்து கணிப்பா தான் சொல்லுது திமுக தான் ஆட்சிக்கு வரும். இப்ப பேசு பொருளா ஒண்ணு பேசப்பட்டு இருக்கு, உங்களுக்கு நினைப்பு இருக்கும். பாஜகவோடு தமிழக வெற்றி கழகம் டையப்பாக போகுது, அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அத மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்ப அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் இது மூணும் சேர்ந்துச்சுன்னா 35% வாக்குகளை வாங்குமா. ஏன்னா அதிமுகவுக்கு இப்ப இருக்கிறதே 20% தான். அதுவும் இப்ப குறைஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி 20%, இப்ப அதுவும் குறைஞ்சு போயிருக்கும். அப்புறம் என்டிஏ கூட்டணியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக அது 10% தாண்டாது. மிச்சம் இருக்கிறது இவங்க ஓட்டதான் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு 5-6% தாவேகாக்கு கிடைக்கும் அப்படின்றதா கூட்டணி சேர்ந்தா வர்ற கணக்கு. திமுக எவ்வளவு கிடைக்கும்? நீங்க அதிமுக, பாஜக, தாவேகா எல்லாம் சேர்ந்தா 35, திமுகவுக்கு 50. நீங்க கூட்டணி சேர்ந்தா திமுக அடிச்சு தூக்கிட்டு போவோம் 50%. சரி, நம்ம அண்ணன் எல்லா தேர்தலையும் தனியா நிப்பாரு, அதாங்க நாம் தமிழர். அவங்களுக்கு எவ்வளோடா வாக்கு? 12%. ஆக பிரிண்ட் கணிச்சிருக்கிறது படி இவ்வளவுதான் வாக்கு. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணியோட சேரல, அதாவது பாஜக கூட சேரல, அதிமுக கூட சேரல, அப்பனா அப்ப எப்படி நடக்கும் அப்படின்னா தனித்து டிவிக்கே நின்னா 20% வாங்குவாங்களாம், அதிமுக 22% வாங்குவாங்களாம். அப்புறம் நம்ம நாம் தமிழர் கட்சி 5% குறைஞ்சிருமா. நாம் தமிழருடைய ஓட்டெல்லாம் இப்போ விஜய்க்கு போயிட்டு இருக்கா. இதெல்லாம் தாண்டி திமுக எவ்வளப்பா வருவாங்க அப்படின்னா அவங்க 43% போயிருவாங்களாம். அதுலயும் அவங்க தான் முன்னாடி. அப்போ ஒரு விஷயம் புரியுதா? இந்த டிவிக்கே சேர்ந்திருந்தாலும் கூட்டணியோட சேர்ந்தாலும் தனிச்சு நின்னாலும் ஜெயிக்க போறது இல்ல. அதான் இதுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கிறது. நீ யாரு எந்த கட்சி யாரோட கூட்டணி வச்சாலும் ஜெயிக்க போறது திமுக. அதத்தான் இப்போ த பிரிண்ட் வெளியிட்டு இருக்கிற கருத்து கணிப்பு நமக்கு உணர்த்துகிறது. இதுல யாருங்க முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது மீண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஸ்டாலின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முதல் இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. இதையும் தி பிரிண்ட் தான் சொல்லுது. ஆண்கள்ல 34% ஸ்டாலின் வரணும் அப்படின்னும், பெண்கள்ல 42% ஸ்டாலின் வரணும் என்றும் கருத்து கணிப்புல வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்ப தனித்தனியா எல்லாரும் நின்னாங்க அப்படின்னா திமுக வெற்றி வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு பிரிண்ட் எழுதிட்டு இருக்கு. ஆக ஒரு விஷயம் தெரியுதுங்க, நீ என்னதான் ஆதவர்ஜுனா வச்சு கதற விட்டாலும்
உன் கூட இருக்கிற அல்லு சில்லு அறவேக்காடுல வச்சு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சமூக வலைதளத்துல ஒளறி கொட்டிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் வளர்ச்சியை நோக்கித்தான் வாக்களிக்கிறார்கள் என்பது இந்த பிரிண்டோடைய கருத்து கணிப்புல நமக்கு தெரியுது. தி பிரிண்ட் மட்டும் கருத்து கணிப்பை சொல்லல, அடுத்தடுத்து 2-3 அமைப்புகள் கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒண்ணு அக்னி நியூஸ் என்கிற ஒரு நியூஸ், அவங்க ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, திமுக 43% வாக்குகளை பெறும் 2026. திமுக 43%, அதிமுக பாஜக கூட்டணி 37% வாக்குகளை வாங்குமா. தாவேகா தமிழக வெற்றி கழகம் டிவிகே எத்தனை வாங்குமா, 11% வாங்கும். அது யாரு, அக்னி நியூஸ் என்கிற ஒரு அமைப்பு எடுத்த கருத்து கணிப்புல சொல்றாங்க. எல்டிவி நியூஸ் என்கிற எல்டிவி நியூஸ் இந்தியா என்கிற ஒரு சேனலும் இந்த கருத்து கணிப்பை எடுத்திருக்கு. இந்த கருத்து கணிப்புல 137 சீட்டு, 137 சீட்டு டிஎம்கே கூட்டணி வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அதிமுக கூட்டணி 83 சீட்டு ஜெயிப்பாங்களாம். ஒருவேளை தாவேகா சரியான கட்டமைப்போடு களத்துல நின்னா 10 சீட்டு ஜெயிக்கிறதா சொல்லியிருக்கு. தாவேகா 10 சீட்டு ஜெயிக்கிறதுனா அது பெரிய கம்ப சூத்திரங்க, பயங்கரமான லக்குங்க. சத்தியம் கருத்து கணிப்பு 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. அவங்க இப்ப கூட ரிவைஸ் பண்ணிருக்காங்க போன வாரம் சத்தியம் கருத்து கணிப்பை. அதுல 105 சீட்டு திமுக ஜெயிக்கும், அதிமுக 90 சீட்டு ஜெயிக்கும். இழுபறியில இருக்கிற ஊர்கள்ல திமுக 25 சீட்டு ஜெயிப்பாங்க. இழுபறி இருக்கிற பகுதியில திமுக 25 சீட்டு சேர்த்து ஜெயிப்பாங்க. அப்ப 130 சீட்டு திமுகவுக்கு கிடைக்கும். அதிமுக இழுபறி இதுல 14 சீட்டு கிடைக்குமா, ஏற்கனவே 90, இது ஒரு 14, 104 சீட்டு அதிமுக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்டிஏக்கும் அதாவது நாம் தமிழருக்கும் டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் மாத்தி மாத்தி போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணி தான் முன்னிலையில் இருக்கிறது, வெற்றி வாய்ப்பை பறிக்கிற இடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பில் இருப்பதா எல்லா கருத்து கணிப்பும் சொல்லுது. இது ஒரு பக்கம். நேத்து போற போக்குல நொட்டாங்கையில் அடிச்சிருக்கிறாரு ஸ்டாலின், லெப்ட்ல அடிச்சு ஓரம் கட்டிட்டாரு. ஓரமா போ, இங்கெல்லாம் சும்மா இது பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு ஸ்டாலின். அதுல அவர் பேசியிருக்காரு மேடையில, திமுகவின் வரலாறு தெரியாமல் சிலர் மிரட்டுகிறார்கள். நிஜம் அதுதான். ஆதவர்ஜுனாலாம் ஒரு ஆளாங்க, கார்பரேட் கிரிமினல், மாமனார் சொத்துல உட்காந்து கஞ்சியை குடிச்சிட்டு இருக்க ஒரு பீஸு, காசு இருக்குன்றதுக்காக எதையும் பேசுவோன்னு உதார் விடுற ஒரு பீஸு, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ற ஒரு பீஸு, அதெல்லாம் மேடையில நான்லாம் எப்படி ஆள் தெரியுமா அப்படின்னு பேசும்போது நமக்கே சிரிப்பு வருது. அதத்தான் முதலமைச்சர் சொல்றாரு, திமுகவின் வரலாறு தெரியாமல் சிலர் நம்மை மிரட்டுறாங்க. இன்னும் சில அறிவிலிகள் அப்படின்னா முட்டா பயலுக, இன்னும் சில அறிவிலிகள் திமுகவை வென்றுவிடலாம் என்று பகல் கனவு காணுகிறார்கள். பகல் கனவு கண்டுட்டு அப்படியே மேல மோட்டை பார்த்துட்டே உட்கார வேண்டியதுதான். அது நம்ம விஜய் அண்ணாவை, ஒரே சூரியன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே திமுக தான், திராவிடம் வெல்லும், அதை காலம் சொல்லும் அப்படின்னு பஞ்ச் டயலாக் அடிச்சிருக்காரு. ஏற்கனவே வரிசையை கட்டிக்கிட்டு வர்ற கருத்து கணிப்புல எல்லாம் திமுக தான் மீண்டும் ஜெயிக்கின்றாங்க. இந்த அல்லு சில்லு ஓட்டே இல்லாத, ஓட்டே போட்டு அறிமுகமே இல்லாத 18 வயசு கீழே இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர்ற பால்வாடி பிள்ளைங்க எல்லாம் டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்றத வச்சு இந்த கும்பல் கனவு கண்டுட்டு இருக்கு. ஆனா இங்க புஷ்னு போயிட்டு இருக்கு. அதான் சொல்லிட்டாரு, கிளம்பு தம்பி, கிளம்பு கிளம்பு, போய் சோழிய பாரு, ஓரமா போய் நின்று குண்டு விளையாடு, சரியா அப்படின்னு நொட்டாங்கையில பொடலில போட்டு அனுப்பியிருக்காரு ஸ்டாலின். வேற லெவல் பேச்சு நேத்து. அப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுதுங்க, திமுக களமாட வேண்டும், இன்னும் களத்துல இறங்கணும், நிறைய போய் மக்களை சந்திக்கணும், வீதி வீதியா போகணும், திண்ணையா போகணும். எதிரிய அடிக்கிறன்னா போட்டு சினிமால வர கடைசி காட்சி மாதிரி அப்படி பறந்து இப்படி ஒரே அடிதான் நாக் அவுட். அதுக்கான ஏற்பாட்டை களத்துல வேலையில இறங்கி செய்யணும். 6 மாசம் இருக்கு, வச்சு வெளுக்கிற வேலையை பார்க்கணும். பாஜக அதுக்குள்ளேயும் எஸ்ஐஆரை வச்சு நம்மளை முடக்கிறதுக்கு பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் தூள் பண்ணி ஜெயிச்சு காட்டணும், அதுதான் நம்ம வேலை.